3 நாள் கழிச்சு விஜய் அவர்களுடைய அந்த வீடியோ அறிக்கை. விஜய் ஒரு குற்றவாளி, ஆனால் அவர் முதல் குற்றவாளியாக அவரை மாற்றி கொலைகாரர் ரேஞ்சு கொண்டு போகிறது தான் நம்ம தப்புன்றோம். பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு விஜய் சைடு மட்டுமே தள்ளி விடுறதுன்றது தான் எதிர்கட்சி தலைவர்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கணும். அவ்வளோ கிரௌடு இருக்குது. அப்போ ஏன் விஜய் உள்ளே விடணும்? கூட்டத்தை ரத்து பண்ணணும். விஜயை நீங்கள் திரும்பி போங்க, பெரம்பலூரில் பண்ணாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி பண்ணணும். கேட்டால் நாங்கள் சொன்னோம் அவர் கேட்கலன்றதுலாம் இங்கே வேணால் பேசுகிறதுக்கு பத்திரிகையாளர்கள் வேணால் கம்மி இருப்பான். நீதிமன்றம் ஏற்றுக்கணும். செந்தில் பாலாஜி தான் இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது. செந்தில் பாலாஜி எப்படி நேரத்துக்கு போனார், இத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு, இத்தனை டாக்டர்கள் உடனே வர்றாங்கன்னா இது திட்டமிட்ட செட்டப்பு, இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதைகள். இன்னொன்று வண்டிக்குள்ளே போகும்போதே கொண்டுட்டாங்க, கழுத்தை நெரிச்சிட்டாங்க, மாஸ்க்கை பிடிக்கும். மன்னிப்பு கேட்கலன்னா ஏங்க நீங்கள் எப்படி கேட்கணும்? அது ஒரு திமிர்த்தனத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து இதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு அந்த மறுபடியும் இறங்கி பேச. அப்படி இறங்கினா நீங்கள் ஏறிடி கலாச்சார சாவுக்கு இவங்க நாங்கள் தான் ஏதோ ஒரு வகையில் காரணம், எங்களை அரசு தவறு செய்து விட்டது அப்படின்னு சொன்னாங்களா? சொல்ல. இது திமுக கூட்டணி கட்சிகளில் மற்றவங்களெல்லாம் பாருங்கள், இந்த இவர் வைகோலாம் கடுமையாக விஜய் சாடுறதும், இவர் ஒரு படி மேலே போய் திருமாவளவன் பிஜேபி, அவருக்கு எல்லாமே வந்து பாசிச குரலாக தெரியும். அது எப்படி தான் தெரியுதுன்னு தெரில. விஜய் தன்னுடைய வீடியோவில் நீங்கள் என்ன வேணால் கைது பண்ணுங்கள், எங்கள் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது சவால், பாசிசத்தின் குரலாம். என்ன சொல்கிறது, அவங்களோட விசுவாசமாக இருங்க. விசுவாசத்தின் எல்லைக்கே போகிற கண்டிஷன் தான் பார்க்கணும். நீங்கள் பரப்புரையே நடத்துங்க, ரோட் ஷோ பண்ணாதீங்க. ஆமாம், நேரத்துக்கு வரலன்னா கூட்டம் ஜாஸ்தியாகுது, அது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல கேட்காம பண்ணதுடைய விளைவு தான், அதோடைய விளைவே அவர் அனுபவிச்சார். விஜய்க்கு தேர்தலில் அடி வாங்குமா? விஜயே இவர்கள் பண்ணுற கூத்தில் போட்டு நெருக்கி அரெஸ்ட்டு அது இதுன்னு தொல்லை கொடுக்குறதில்ல. விஜயே என்டிஏ கூட்டணியில் போகிறாருன்னு வச்சு என்ன பண்ணுவீங்க? திமுக வீழ்த்தணுங்க, இந்த ஆட்சி 5 வருஷம் மக்களுக்கு இல்லாததெல்லாம் பண்ணியிருக்குன்னு நின்று பேசுகிறாரு வச்சு 3 பேர் சேர்ந்தாலும் சீட் பண்ணுவோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 3 நாள் கழிச்சு விஜய் அவர்களுடைய அந்த வீடியோ அறிக்கை, அதன் பிறகு நேற்று அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய அந்த ஒரு விளக்கமும் பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் முதல் கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் இந்த விவகாரத்தில் அவருடைய கட்சியுடைய அந்த பேரணியில், அந்த பரப்புரையில் 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே வந்தோம். நீங்கள் பரப்புரையே நடத்துங்க, ரோட் ஷோ பண்ணாதீங்க. ஆமாம், நேரத்துக்கு வரலன்னா கூட்டம் ஜாஸ்தியாகுது, அது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல கேட்காம பண்ணதுடைய விளைவு தான், அதோடைய விளைவே அவர் அனுபவிச்சார். அவர் அனுபவிக்கல, அவர் தொண்டர்கள் இன்னைக்கு குடும்பத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு அவர் ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கூட கொடுக்காம போனதுன்றதெல்லாம் கடுமையாக பார்க்கப்பட்டது. இவர்களுடைய இன்மெச்சூரிட்டி, இவர்களுடைய ஒரு அலட்சியம், 41 உயிர்கள் பலியாக இருக்குது. ஆனால் அதுக்கு இவங்களே மட்டுமே காரணம். இவர்கள் கொலையாளி லேஞ்சிக்கு இவங்களை ட்ரீட் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. அதை ஏற்றுக்க முடியாதுன்னு எல்லாருமே மறுக்கிறாங்க. முக்கியமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் விஜயை போட்டு தாக்குவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், விஜய் அந்த விவகாரத்தில் தவறு இருந்தாலும் அரசுக்கும் பொறுப்பு இருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு அவர் பேட்டி வந்து மேட்ரு அப்படியே தலையில் திருப்பி போட்டுச்சு. அடுத்து அண்ணாமலை ரொம்ப க்ளீனாக போலீஸ் சைடில் என்னென்ன தப்பு, விஜய் சைடில் என்னென்ன தப்புன்றதை அவர் க்ளீனாக சொல்லிட்டு போயிட்டார். இதே பாணியில் எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் ப்ளஸ் என்டிஏ தலைவர்கள். இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, கேசி பழனிசாமி காங்கிரஸுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், அவர் இந்த விவகாரத்தில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை, இதை நாங்கள் அரசியலாக்கவும் விரும்பவில்லை, பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரிழந்த மக்கள் பக்கம் காங்கிரஸ் நிற்கிறது, இந்த விவகாரத்தை நாங்கள் பொதுவாகத்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இது திமுக கூட்டணி கட்சிகளில் மற்றவங்களெல்லாம் பாருங்கள், இந்த இவர் வைகோலாம் கடுமையாக விஜய் சாடுறதும், இவர் ஒரு படி மேலே போய் திருமாவளவன் பிஜேபி, அவருக்கு எல்லாமே வந்து பாசிச குரலாக தெரியும். அது எப்படி தான் தெரியுதுன்னு தெரில. பாசிச குரல்னு ஏதாவது தனியாக இருக்குதான்னு தெரில. விஜய் தன்னுடைய வீடியோவில் நீங்கள் என்ன வேணால் கைது பண்ணுங்கள், எங்கள் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது சவால், பாசிசத்தின் குரலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த விவகாரத்தில் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, அதாவது இந்த 5 இது நடக்கலை, கரூரில் மட்டும் ஏன் நடந்தது, அந்த மக்கள் பேசின குரலில் தெய்வத்தின் குரலாக நான் பார்க்குறேன்னு சொன்னால் இது எல்லாம் பாசிசத்தை நோக்கி நகர்றாராம். அந்த இது என்னது, பாஜகவை நோக்கி நகர்ற அந்த இது அப்படின்ற மாதிரி திரும்ப. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, அவங்களோட விசுவாசமாக இருங்க, விசுவாசத்தின் எல்லைக்கே போகிற கண்டிஷன் தான் பார்க்குறோம். காங்கிரஸுடைய அகில இந்திய பொதுச் செயலாளரே
நாங்கள் பொதுவாக பார்க்குறோம் இந்த விவகாரத்தில், யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலன்றாங்க. ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த வீடியோ அறிக்கையில் சார், இப்போ நான் பார்த்தது என்னன்னா, ஒரு இடத்துல கூட விஜய் வந்து இதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தானே, நான் பொறுப்பேற்கிறேன், அந்த பேச்சுக்கு மன்னிச்சிடுங்க தனியாக அப்படின்னு வரேன், சொல்லிட்டு எதுவுமே வந்து வாய் திறக்கலையே. அந்த பேச்சுக்கு தனியாக வர்றேன். ஆ. இப்போ இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மற்ற விஷயங்கள் போகுது. இதில் விஜய்க்கு எதிராக கடுமையான ஒரு பிரச்சாரங்கள் கலைப்படப்படுது. இந்த சைடு தாவேகாவினர் இது ஒரு சதி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்டிஏலேருந்து எம்பிக்கள் குழு வந்து அவர்கள் ஒரு விசாரணை குழு வந்து அமைச்சு அவர்கள் இதில் வந்து நாங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய பிரசன்ட் நீதிபதி யாராவது வச்சு ஒரு விசாரணை குழு அமைக்கணும், இல்லாட்டி சிபிஐ விசாரணைன்னு அவங்க தனியாக போகிறாங்க. இதுக்கு நடுவில் விஜய்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு விஜய்க்கு எதிரான ஒரு எதிர்ப்பை பெருசாக கிளப்ப முடியலன்னொன்னா என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. இதில் என்டிஏ எல்லாம் இறங்கினோன்னா நேற்று அரசுடைய செய்தி தொடர்பாளர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்த பொழுதே எல்லோரும் கண்டித்தார்கள். இது என்ன புது நடைமுறை, இது தவறான நடைமுறை, அதிகாரிகளை அரசியல்வாதிகள் ஆக்கிற வேலையை பண்ணாதீங்கன்னு. நேற்று அது நடந்துச்சா? நீங்கள் தண்ணியில் விளக்குன்ற பேரில் நீங்கள் வந்து இந்த விவகாரம் நடந்த உடனே அருணா ஜெகதீஷன் அறிக்கை ஒரு நபர் ஆணையம் போட்டுட்டீங்க, அவர்கள் விசாரணை தொடங்கிட்டாங்க. அப்போ அரசு இதுலேருந்து விலகி நிற்கணும், கரெக்டா? ஏன்னா அவங்க தான் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும், அதை வாங்கி அரசு என்ன நடவடிக்கை அதுக்கு போகணும், கரெக்டா? இந்த விளக்கமே தேவையில்லாத ஒன்று பார்க்க தீர்ப்பு இல்லை, இந்த விளக்கம் தேவையில்லாத தீர்ப்புங்க. அது விளக்கமா? இல்லை, அருணா ஜெகதீஷன் அறிக்கை போட்டீங்க, அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் தவறு எல்லாம் தாவேகா மேலே தான் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் என்ன? இதை பார்க்குற மக்களும் அந்த விசாரணை கமிஷனில் கலந்துக்கிறவங்களும் எப்படிப்பட்ட மனநிலையில் போய் பதில் சொல்லுவாங்க? புரியுதா? இதில் குறைந்தபட்சம் முதல் பொறுப்பு விஜய்க்கு இல்லைன்னு நீங்களுமே சொல்கிறீங்களா? இருக்குன்னு சொல்கிறேன், இருக்கு. நம்ம தான் ஆரம்பத்தில் தான் சொல்கிறோம், இவங்க நான் சொல்கிறது. விஜய் கட்சி பேரணி அவர் கோயம்புத்தூர் நடத்துல இருந்த காலத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இவர் வேலையே இந்த ரோட் ஷோ பண்ணுற வேலை பண்ணுறாரு, இது தவறு. இல்லை, அங்கே தொடர்ந்து காவல்துறையுடைய பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, 500 பேர் இல்லை 1000 பேர் இருந்தாலுமே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் ஒவ்வொரு நேரத்தை நீங்கள் கணக்கிடணும். 2 மணி இவர் வரல, 7 மணிக்கு வராரு. 7 மணிக்கு என்ன கூட்டம் இருக்குன்றது தான் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். காவல்துறை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்குது. அப்போ ஏன் விஜய் உள்ளே விடணும்? கூட்டத்தை ரத்து பண்ணணும். விஜயை நீங்கள் திரும்பி போங்க, பெரம்பலூரில் பண்ணாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி பண்ணணும். கேட்டால் நாங்கள் சொன்னோம் அவர் கேட்கலன்றதுலாம் இங்கே வேணால் பேசுகிறதுக்கு பத்திரிகையாளர்கள் வேணால் கம்மியாக இருப்பாங்க. நீதிமன்றம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. இதுதான் பிரச்சனை. விஜய் ஒரு குற்றவாளி, ஆனால் அவர் முதல் குற்றவாளியாக அவரை மாற்றி கொலைகாரர் ரேஞ்சு கொண்டு போகிறத தான் நம்ம தப்புன்றோம். பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு விஜய் சைடு மட்டுமே தள்ளி விடுறதுன்றது தான் எதிர்கட்சி தலைவர்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கல. அப்போ விசாரணை நடக்குது, விசாரணை முடிவில் என்னன்னு தெரிய போகுது. விஜய் தொடர்ந்து கார்னர் பண்ணுறாரு இல்லையா, கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்றது தெரியும், அவருக்கு உரிமை இருக்குல்ல இல்லையா? ரைட். அதே போல் ஆதவர்ஜனா வெளிப்படையாகவே வந்து அதை ஏற்றுக்க முடியாது. செந்தில் பாலாஜி பேரை சொல்கிறாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது, கட்டுப்பாடற்ற கூட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மை தானே? அது கரெக்டு தான், மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் வச்சு தட்டில் வச்சு பார்க்க முடியாது, செக்ரிகேட் பண்ணால் தான் நீங்கள் பிரித்து பேச முடியும். செந்தில் பாலாஜி தான் இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. செந்தில் பாலாஜி எப்படி நேரத்துக்கு போனார், இத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு, இத்தனை டாக்டர்கள் உடனே வர்றாங்கன்னா இது திட்டமிட்ட செட்டப்பு, இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதைகள். இன்னொன்று வண்டிக்குள்ளே போகும்போதே கொண்டுட்டாங்க, கழுத்தை நெரிச்சிட்டாங்க, மாஸ்க்கை பிடிக்கும். ஈவன் நமக்கு சிலதெல்லாம் கேட்குறோம், நம்ம கத்தி எடுத்து வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனமான பேச்செல்லாம் கத்தி எடுத்து வெட்டினாங்கன்னா கண்டிப்பாக அது சிசிடிவியில் பதிவாயிருக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னு பண்ண முடியாது. நம்ம பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் என் காதில் கேட்பேன், நான் போய் சொல்லும்போது நான் பார்த்த மாதிரி சொல்லுவேன், எக்ஸ்ட்ரா பிட்லாம் போடுவேன். இதை ஊடகங்கள் எடுக்கும் பொழுது அவங்கள திருப்பிட்டு கேட்கணும், கண்டதை பேசக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை சார் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை சார் சொன்னாங்க நான் இதுன்னு அப்படின்ட்டுருவாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு பிரபல சேனல் எடுக்குது, அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த ஜென்செட் இருக்கிற இதை உடச்சிட்டு உள்ளே போனோன்னா, ஜென்ரேட்டர் இருக்கிற இடத்த உடச்சிட்டு உள்ளே போனோன்னா அந்த இடத்துல ஒயர்லாம் பிடிங்கி கரண்ட் பவர் கட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே 8 பேர் சாக்கடிச்சு செத்து போயிட்டாங்க. இதை அந்த ஊடகம் செய்தி எடுக்கிறாரில்ல, செய்தியாளர் திருப்பிட்டு கேட்கணுமா?
அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லையே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அம்மா. சாக்கடையில் விழுந்து செத்தாங்கன்னு சொல்கிறது பொய்யா? எங்கேயாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சாக்கடையில் விழுந்தா தண்ணி உள்ளே போயிடும், பாடியோட கண்டிஷன் பாதி பேர் சாக்கடையில் விழுந்தனால சில பேர் இறந்தார்கள்ன்றதையும் பதிவு பண்ணுவாங்க. அவங்க சொன்னது டிச்சியில் தள்ளி விட்டாங்க, ஏன்னா எல்லா கும்பலும் எங்களை தள்ளுது, அப்போ நாங்கள் விழுந்தோன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. அது அவங்களுடைய அனுபவமாக இருந்தாலும் விழுந்திருப்பாங்க, மேலேறி வந்திருப்பாங்க. சாக்கடையில் விழுந்து செத்தாங்கன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? வண்டியில் போகிறது எல்லாமே செந்தில் பாலாஜி ஆட்கள், அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க, நெரிக்கிறாங்கன்றதுலாம் படு பைத்தியகாரத்தனமான ரிப்போர்ட்டிங். இதை பொதுமக்கள் சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் சொல்வதை கேட்டு அதை கொஞ்ச நேரத்தில் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ப ஆரம்பிச்சோன்னா அவங்களே அதை பார்த்த மாதிரி தன்னை உருவகப்படுத்திக்குவாங்க, சொல்லுவாங்க. ஊடகங்கள் இதை கேள்வி எழுப்பணும், இதை தப்பான விஷயன்றதை பண்ணணும். ஊடகத்திலே உக்காந்துக்கிட்டு கத்தியால் குத்துனாங்க, கீறினாங்க, இந்த மாதிரி சொல்கிற ஆளையும் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு கருத்தை உருவாக்கினா அது அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புறது, வதந்தி கிளப்புறது, பொதுமக்களிடையே பீதியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துறது. திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோவை நம்ம பார்த்தோம், அதுக்காக ப்ரெஸ் மீட்டும் பார்க்கும்பொழுது இதில் அரசியல் யாரும் பண்ணாதீங்க, ரெண்டாவது யாருக்குமே இத்தனை உயிர்களை சாகடிக்குன்ற ஒரு எண்ணெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முதிர்ச்சியான ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறீங்களா? நீங்கள் கவர்மெண்ட்டு இப்போ திமுகவினரே இந்த கூட்டத்தில் ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க, அதிகபட்சமாக யாராவது விட்டு கல் விட கொடுப்பாங்க, செருப்பத்தை அடிக்க முடியும், செருப்பத்தை அடிப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும். அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுவாங்க? 40 பேர் சாவடிக்கணுன்றது யாரும் எதிர்ப்பாங்க. அதை தான் முதல்வர் சொல்கிறார். அப்படி அவங்க இறந்திருந்தாலும் அவர்கள் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய குடிமக்கள் தானே, அது எங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்றாங்க. இன்னொன்று, இந்த மாதிரிலாம் ப்ளேம் பண்ண முடியாதுங்க. உடனே தண்ணி பாட்டில் எப்படி கொடுத்தாரு, அதில் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்களுடைய அறக்கட்டளை இருக்குது, ஹாஸ்பிட்டலில் தண்ணி பத்தலைன்னு கேட்டாங்க, நாங்கள் கொண்டு வந்து. இல்லை, இப்போது தாவேக்கா தரப்பில் நரேட் பண்ணக்கூடியது இப்படியெல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், இதுக்கு திட்டமிட்டதே திரு செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரி நரேட்டிவாக தான் இவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் தாவேக்கா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறத அவர்கள் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. என்னென்னா, ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஒருத்தன் மட்டும்தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் கட்டுக்கடங்க அந்த கூட்டம், அருமையான கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம்லாம் சொன்னப்போ கிடையவே கிடையாது. கோயம்புத்தூரில் பல மாவட்டங்கள்லேருந்து உசி ஆனந்த் ஏற்பாடு பண்ணி வர வச்ச கூட்டம். இவர் போகிறது பூத் கமிட்டி கூட்டத்துக்கு திட்டமிட்டு வர வச்சு ஒரு ரோட் ஷோவாக மாற்றுறாங்க. ஏர்போர்ட்டில் உள்ள பொது சொத்துக்கள் சேதமடையுது, வழக்கு போடுறாங்க. அடுத்து மதுரைக்கு போகிறவர், இங்கே இவ்வளோ பேர் இறந்ததுக்கே பேட்டி கொடுக்காம போகிறவர், வாழ்நாளில் முதல் முறையாக மதுரையில் போகிற முறை சென்னையில் ரிப்போர்ட்டர்களை கூப்பிட்டு நான் மதுரைக்கு போகிறேன், யாரும் வந்துடாதீங்க, ஷூட்டிங்கு போகிறேன்ட்டு போகிறாரு. நோக்கம் என்ன? அங்கே போயிட்டு பிரச்சார வேனில் ஏறுறாரு. அப்போ அங்கே ஒரு ரோட் ஷோவை பண்ணுறாங்க. இவர்கள் என்னதுங்க பிரச்சனை? எவ்வளவுக்கும் அந்த பார்ட்டியில் யாருக்குமே ஒரு அரசியல் செய்ய தெரிலங்க. இந்த மாதிரி சில்லுண்டி வேலை தான் இந்த ரோட் ஷோ பண்ணுறது. பார்த்தியா அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், மரத்து மேலே ஏறுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுது. கோர்ட்டுலேயும் இவங்க என்னைக்காவது விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, இது எனக்கு தானே கெட்ட பேர், எனக்கு நீங்கள் கெட்ட பேரை வாங்கி தரலாமா? பொதுமக்களுடைய அன்பை பெறுறது தான் இந்த கூட்டம் பேசுறது எல்லாமே. அவருடைய வெறுப்பை சம்பாதிக்கிற வேலையை நீங்கள் பண்ணீங்கன்னா, நான் என்ன தான் கரடியாக கற்றுனாலும் நம்ம கட்சி மேலே மரியாதை வருமா? வெளியில் என்ன பேசிக்கிறாங்க, இவர்கள் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவர்கள், இவர்கள் இங்கே ஏறுவாங்க அங்கே ஏறுவாங்கன்னு. அதை நீங்கள் என்னைக்காவது தப்புன்னு நிரூபிச்சிருக்கீங்களா? இன்னை வரைக்கும் என் கண் அதில் அதை பாருங்கள், ஏறுறீங்க பண்ணுறீங்க. நம்ம கட்சியுடைய வாலண்டியர்ஸ் சொன்னால் கூட நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? ஒரு கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் தான் தாவேக்கா அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அந்த கூட்டம் அலைமோதி வர்றதையும் ஆரப்பிரிக்கிறதையும் விஜய் ரசிக்கிறாரோன்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை விஜய் கேட்கணும். கேட்டால்தான் அந்த ரசிகர்கள் விஜய் பேச்சை கேட்பான். தலைவர் கெட்ட பேர் வரண்டா, ஏறாதுறான்னு. ஏன் ஏற, எதுக்கு, என்ன காரணம்னா அவனுக்கு கேலியாக இருக்குது, கிண்டலாக இருக்குது, அவன் செஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த கடமை, இந்த பொறுப்பு விஜய்க்கு இருக்கா இல்லையா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது, 6 கூட்டம் 5 கூட்டங்கள் நடக்கலை, கரூரில் மட்டும் ஏன் நடந்ததுன்னா மற்ற கூட்டத்தில் நடக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா அங்கேயே நடந்திருக்கோம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தப்பிச்சுட்டே வர்றீங்க, இங்கே மாட்டிக்கிட்டீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாநாட்டில் அந்த விழுந்த கம்பம் பக்கத்து காரில் விழுந்துருந்தால் 4 பேர் சேர்த்துருப்பான் கண்டிப்பாக. மதுரை மாநாட்டில் 2-3 பேர் ஹார்ட் அட்டாக்கு, 30க்கும் மேற்பட்டோர் டீஹைட்ரேஷன், மருத்துவமனையில் அனுமதி. இது ஏன் நடக்குது? நீங்கள் என்னைக்காவது உங்கள் தொண்டர்கள் மேலே பாசம் வச்சுருக்கீங்களா? பாசம் வச்சுருந்தா விக்கிரவாண்டி மாநாட்டில் மேற்கூரை போட்டிருப்பீங்க. தண்ணி கிடைக்காம வெயிலுடைய தாக்கத்தினால டீஹைட்ரேஷன் ஆயிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட்டு வெயிலாவது இல்லாமல் இருந்திருக்கும். சரி, இங்கே தப்பாக போட்டிங்க. கூட்டம்
மதுரை மாநாட்டில் என்ன பண்ணீங்க? அதே தான். மயில்கொடை போட்டுக்கணுமா வேணாமா? பண்ணலல்ல. அப்போ இது பேர் என்னது? நீங்கள் என்ன பாசமாக பேசினாலும் நடைமுறையில் என்ன எல்லாத்துக்கும் மேலே உயிரிழந்த தொண்டர்களுக்கு கட்சி நிதி உதவி கொடுத்துருக்கா? இது வரைக்கும் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க? மாநாட்டுக்கு வந்தானே உயிரிழந்தான். ஆமாம். அவனுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கீங்களா? அந்த குடும்பத்தை போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை. சஜின்னு ஒருத்தர் இருந்தார், மாவட்ட செயலாளர். உங்களுக்கு மன்றத்தில் 25 வருஷம் ஒர்க் பண்ணவர், கட்சியில் இருந்தார், இறந்து போயிட்டார். இங்கே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஆமாம். அவரை போய் பார்க்கவே இல்லை விஜய். ஆமாம். கேட்டால் சம்பிச்சிரும் சென்னை அப்படின்னு. ரைட்டு. புஷி ஆனந்தான் இங்கே அனுப்பிச்சிச்சிங்க நெல்லையில். அடக்கம் முடிச்சுட்டு வந்து நின்ட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த கட்சியிலையாவது ஒரு கட்சி நிர்வாகி இறந்துட்டா அவர் படத்தை திறந்து வைப்பாங்களா? திறந்து வைக்க கண்டிப்பாக திறப்பாங்க. படத்திறப்புலாக்கு தலைவர் தான் போவார். ஏன் செய்யலை? அட்லீஸ்ட் நீங்கள் போனால் ஸ்தம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் மதுரையில் கோயம்புத்தூரில் நடத்துனீங்க. கோயம்புத்தூரோ இன்னொரு இடத்துல கூட்டம் நடத்துறீங்க. அங்கே சஜி படத்தை திறந்து வைக்குமா? நீ அங்கே தான் போக முடியல, இங்கே திறந்து வச்சுருக்கலாம்ல. சரி, அது விட வேணாம். நான் இருந்த கட்சியிலலாம் பார்த்துருக்கேன், ஒரு தலைவரோ தொண்டரோ மாவட்ட செயலரோ ஏதோ பொறுப்பில் இருக்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரில் அரங்கம் வைப்பாங்க மனான் நடத்தும் போது. ஏன் கவுன்சிலர் லீலாவதி கொல்லப்பட்ட பொழுது அந்த வருஷம் அந்த மாநாட்டில் லீலாவதி பேரில் தான் அரங்கம் அமைச்சாங்க. இது அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவர்கள் தியாகத்துக்கு அவருடைய உழைப்புக்கு கொடுக்குற மரியாதை. இதை பார்க்கும் பொழுது நம்மளை கட்சி மதிக்குது, நாளைக்கு நமக்கு ஒன்றுனாலும் கட்சி நிற்கும்ன்ற ஒரு இது இருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஒரு 25 லட்சமோ 50 லட்சமோ கொடுத்து அந்த குடும்பத்தை வர வச்சு விஜய் கையால் கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு நான் துணையாக இருப்போம்மா, பசங்க படிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னால் தொண்டர்கள் இப்படி இருப்பாங்க. இதை செய்யலைன்னு நான் ஒரு 10-15 பேட்டில் நான் பதிவு பண்ணியிருப்பேன், ட்விட்டரில் பதிவு பண்ணேன். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இவ்வளோ திட்டு அவதூறுகள், கெட்ட கெட்ட வார்த்தையில். ஒருத்தங்க கூட என்ன சார் எனக்கு சொல்கிறது கரெக்டு தான் சார் கேட்கல, திட்ட வைக்கிறது. இவர்கள் தப்பை நம்ம சுட்டி காமிக்கிறோம்ல, இதை வேறு யாரும் சுட்டி காமிக்கல, நான் சுட்டி காமிச்சிருக்கேன். அப்போ உங்ககிட்ட தப்பாகவே இருக்குதுங்க, உங்கள்கிட்ட அனுபவம் இல்லைங்க. புஷி என்பவர் ஒரு சின்ன ஒரு இது நடத்தக்கூட லாய்க்கு இல்லாதவர். அவர் கொண்டு போய் பொதுச்செயலாளர் போட்டிருக்கு. விஜய்க்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்காக புஷியை பொதுச்செயலாளர் போடுறதுன்றது விஜயுடைய அனுபவமின்மை காண்பிக்குது. எம்ஜிஆர் இப்படி செய்யலைங்கன்னு நான் பல தடவை ஒப்பீடு பண்ணி பேசியிருக்கேன். இவர்கள் இதற்கு லாய்க்கு இல்லாத ஆட்கள், யாருமே அரசியல் இயக்கத்தில் பங்கேற்காதவர்கள், யாருமே. யாரையாவது சொல்லுங்க அந்த பேரில் 5-6 பேர் இல்லை, கிடையாது. சரி, அரசியல் இயக்கத்திலேருந்து வந்த KS ராதாகிருஷ்ணன், பழகற்பையா, ஜெயந்தி நடராஜன், இன்னும் பலரும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிங்க. காளியம்மாவை பல தடவை வர வச்சு சேர்க்கவே இல்லை. மருது அழகராஜா கிட்டே சேர்க்கல. நன்றாக எழுதக்கூடியவர், உங்களுக்கு ஸ்பீச்லாம் நல்லா எழுதுவார், நீங்கள் போயிட்டு அலைய தேவையில்லை. அவர் நீ திமுக போயிட்டார். அன்வர் ராஜா உங்கள்கிட்ட வர வந்தார், இது பண்ணல, திமுக போயிட்டார். இந்த மாதிரி பலரையும் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டோம், எங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டாஞ்சோறு விளையாடுவோம் நாங்களேன்னா அதனுடைய விளைவு தான் நீங்கள் வந்து நிற்கிது. இப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விஜய் தான் குற்றவாளி, உன்னை தூக்கில் போடுவோன்ற லெவலுக்கு போகக்கூடாது. இவர்களுக்கு இந்த அனுபவம் சொல்லாத அப்படி தூக்கில் போடுவோம்னா அந்த வார்த்தையை சொல்லுங்க. நம்ம திமுக சார்ந்தவங்களை தவிர மற்றவங்க யாரும் சொல்ல, திமுக பத்திரிகையாளர்கள் ஏய் செருப்பால் அடிப்பவங்க என்னடா கட்சி நடத்துற அப்படி இப்படின்னு. விஜய் தாவேகா இங்கே அரசியலேருந்து ஒளித்தொடுக்கப்பட வேண்டிய கட்சி இப்படிலாம் பேசுகிறாங்க பத்திரிகையாளர்களை. அப்போ நீங்கள் அவ்வளோ உணர்ச்சிவசப்படாதீங்க, நீங்கள் பத்திரிகையாளர்கள், நீங்கள் சீர்தூக்கி எங்கே என்ன தப்பு இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. இல்லை, டிவிகேனுடைய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு தேவைன்னு பார்க்குறீங்களா? எந்த கூட்டம்? டிவிகேவுடைய அந்த தொண்டர்கள் படை. நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு யார் தேவையில்லைன்னு? நீங்கள் யார் நான் கேட்குறேன். இல்லை, அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த கூட்டம் வந்து அப்புறப்படுத்த வேண்டிய. உங்களை கேட்கல, சொல்கிறேன். யாரை கேட்குறீங்க? யாரு தெரியுது? நீங்கள் யார்? நாளைக்கு இதே டிவிக்கு ஆட்சி பிடிச்சுன்னா நீங்கள் தான் உட்காந்து டிவி டிபேட்டுகளில் ஏன் பேசியிருக்காங்கல்ல. கோயம்புத்தூரில் அந்த ரோட் ஷோ நடந்தப்போ நான் திட்டுறேன், இது ரோட் ஷோ திட்டமிட்டு பண்ணதுன்னு. இவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா? கொங்கு மண்டலம் இனி விஜய் கோட்டை, விஜய் அப்படியே வந்துடுவார். திருச்சியில் வந்த கூட்டத்தை பார்த்துட்டு நான் திட்டுறேன், இது வந்து திட்டமிட்ட ரோட் ஷோ. நீ பரப்புரைக்கு வரணும், நேராக வா. பரப்புரை தானே வர்ற, அப்புறம் ஏன் ரோட் ஷோ நடத்துகிற? உனக்கு பேசுறதுல பிரச்சனை, அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த வேலையை பண்ணுற, இது தப்பு. ஜெயலலிதா போன்றவர்கள் பரப்புரைன்னா நேராக வந்துடுவாங்க, மக்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க, நேராக ஸ்பாட்டுக்கு வருவாங்க, பேசிட்டு அடுத்த இது போயிடுவாங்க. நீ ஏன் இந்த வேலையை பண்ணுற? உனக்கு தான் கூட்டம் வருதுன்னு தெரியுது இல்லை, ஏன் இப்படி வர்ற? திருச்சியில் இறங்கு, அங்கேருந்து இங்கே ஹெலிபேடு போடு பக்கத்தில் எங்கேயாவது, அங்கே வந்து இறங்கிடு.
அங்கேருந்து காரில் நேராக உள்ளே வந்துரு, மேடை போட்டு பேசிட்டு போ, இதெல்லாம் நான் பேசுகிறேன். இன்றைக்கி அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்கிறவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? ஆகா ஓகோ வேறு லெவலு, 35% வந்துடுவார், 75 சீட்டு ஜெயிப்பார். அப்படி இன்றைக்கி நீ எதுக்கு கட்சி நடத்துகிறேன்னு இந்த நிலையை மாற்றி மாற்றி பேசுறதுக்குல்ல, நம்முடைய அனுபவமின்மை தான். ஒரே நிலைப்பாடு கரெக்டாக இருக்கணும், அது பேசணும். நான் அன்றைக்கும் விஜய் விமர்சனம் பண்ணுறேன், இன்றைக்கும் பண்ணுறேன். அன்றைக்கும் இந்த அனுபவமின்மையை சுட்டி காமிச்சேன், இன்றைக்கும் காட்டுறேன். இப்படிலாம் போனீங்கன்னா பிரச்சனை ஆகும்னு சொன்னேன், ஆயிடுச்சு. ஆனால் இப்படி பிரச்சனை ஆனதுக்கு விஜய் விரும்பி செய்யல, ஆர்வ கோளாறு இந்த வேலையில் பண்ணார். அதுக்காக அவரை போட்டு அடின்னு அடிக்கிறது தப்பு. ஏன் அவருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? தடுக்கிற இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. நாங்கள் 500 போலீஸார் கொடுத்துட்டோமே அப்படின்னு நீங்கள் கையை கழுவிட்டு போயிட முடியுமா? அதே மீறி என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் நிற்கிறது தானே உங்கள் வேலை. நீங்கள் பல தியாகங்கள் பண்ணியிருக்கீங்களா? காவல்துறை சாதாரணமாக இயற்கை பேரிடர்லேருந்து எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல இயற்கை பேரிடர் புயல் வருது, ஒரு 1000 போலீஸ் போட்டிருக்கு. எதிர்பார்த்ததை விட கடுமையான மோசமாக இருக்குன்னா இன்னொரு 2000-3000 போலீஸை மற்றவர்களை போடுவீங்களா? இல்லைங்க நாங்கள் 1000 போட்டோங்க அப்படின்னு அதிகமாக தான் போடணும். அப்போ இந்த இடத்துல இவர் 7 மணிக்கு 4 மணிக்கு மேலே ஒரு க்ரௌடு உள்ளே வருது, 7 மணிக்கு இவர் வேறு கூப்பிட்டு வர்றாரு. இது எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எங்களுக்கு சரியாக படலை, நாங்கள் முன்னாடியே நிறுத்தி பேச சொன்னோம் அப்படின்னு சொல்கிறவர்கள் ஒத்துக்கலைன்னா அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும்ல. தடுத்து திருப்பி அனுப்பணும், போங்க திரும்பி போங்கன்னு, இல்லை கைது பண்ணுவாங்கன்னு சொல்லணும். ரொம்ப பண்ணால் கைது பண்ணுவோம். போலீஸை மீறியே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு மக்கள் பாதுகாப்பு தாங்க முக்கியம். இப்போ கருப்பழனியப்பன் போன்றவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்லாம் ஒரு தலைவன், அவன் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறான். அவன்லாம் வந்து செந்தில் பாலாஜியை பற்றி பேசுறதுக்கு அவர் கால் தூசு குடி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. அவரே கேள்வி கேட்டாரே பதில் சொல்லிட்டாரு. கருப்பழனி இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுதா? மார்க்சியம் பேசிக்கிட்டு அது பேசிட்டு வந்தவங்களாம் இன்னைக்கு எங்கே அடைக்கலமாக இருக்காங்க? திமுக. அவ்வளோதான். இவர்கள்லாம் ஒரு என்ன, இவங்களுக்குலாம் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காருன்றது உண்மை தானே? ஏங்க விளையாட்டுத்தனமாக பண்ணுறாருங்க. நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன், இவர்களுடைய அனுபவமின்மைன்றேன். இவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க, அதை மாற்றினா தான் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போ நேற்று அவருடைய வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீடியோ பார்க்கும்பொழுது அவர் வந்து தன்னுடைய, நான் தான் சொன்னது ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இவர் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அவர்கள் ஆள்கிட்டே சொன்னேன், மன்னிப்பு கேட்டு வீடியோ போட சொல்லுங்கள், இல்லை ப்ரெஸ்ஸை வந்து பார்க்க சொல்லுங்கள். தயக்கம் இருக்குதா வீடியோ போட சொல்லுங்கள். சரி, மன்னிப்பு கேட்கலையே. மன்னிப்பு கேட்கலன்னா ஏங்க நீங்கள் எப்படி கேட்கணும்? அது ஒரு திமிர்த்தனத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி இல்லை, ஏதோ ஒரு வகையில் வந்து இதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு அந்த மாதிரி இறங்கி பேச அப்படி இறங்குனா நீங்கள் ஏறிடுவீங்க. அரசியலில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கலாச்சார சாவுக்கு இவங்க நாங்கள் தான் ஏதோ ஒரு வகையில் காரணம், எங்களை அரசு தவறு செய்து விட்டது அப்படின்னு சொன்னாங்களா? சொல்ல. அந்த அதிகாரிகளை பாதுகாத்தீங்கல்ல? என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரி மேலே யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். இல்லை, அவர் நீ டெப்டேஷனில் போயிட்டாரு. இன்னொருத்தர் செந்தில்னு ஒரு எஸ்பி இருந்தார், அவர் மேலே நடவடிக்கை இல்லை. சட்டம் ஒழுங்கு எஸ்பி மேலே அந்த வீடியோ ஓகே தானே அவர் பேசுனது? ஒரு விஜய் எனக்கு எதில் மாறுபடுறேன்னா, நான் சொன்னது வந்து அந்த 41 குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் சொல்கிறேன் நம்மளுமே. அது வேறங்க, நீங்கள் சொன்னது வேற. அதாவது தன்னை குற்றவாளியாக ஒத்துக்கூடாது, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களை ஆட்சி காலி பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே. இப்போ யாருங்க ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள்? அஜித் லாக்அப் டெத்துக்கு என் போலீஸ் தப்பு பண்ணிச்சின்னு முதல்வர் ஒத்துக்கலையே. அதுதான், அது பண்ண மாட்டாங்க. ஆமாம், நாளை எடப்பாடியே வந்து உட்காந்தாலும் பண்ண மாட்டார். சாத்தான் குளத்தில் ஒத்துக்கிட்டாரா? இல்லையே. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை முறையாக எடுக்கிறாங்கன்னா அதுதான் பார்க்கணும். அதோடு சேர்ந்து உண்மையிலேயே இந்த காவல்துறையில் இந்த இது நடக்கிறத நாங்கள் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்கிற மாதிரி வார்த்தை கூட முதல்வர்கிட்ட வந்து யார்கிட்ட வரமாட்டேங்குது. இவர்கள் இவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது இவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு. ஏங்க இன்னைக்கு இல்லைனாலும் 2031 ஒழுங்காக நடத்தினாருன்னா ஆட்சி பிடிச்சிருவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவர் அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தில் நான் எதிர்பார்த்தது, நான் என்னை நம்பி வந்தீங்க அது சொல்கிறாருல, என்னை நம்பி வந்தீங்க, நான் உங்களை நம்பி வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்த வரி என்ன? என்னை நம்பி வந்த நீங்கள் நானும் ஒரு காரணமாயிட்டேன், ஏதோ ஒரு வகையில் நானும் அதில் காரணமாயிட்டேன். என்னக்காக தான் நீங்கள் வந்தீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வீட்லேயும் நான் வந்து அண்ணனா, தம்பியா, தாய் மாமனா, சித்தப்பாவா, பெரியப்பாவா இருக்கிறேன். என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. இந்த துக்கத்தை நான் எப்படி ஈடேற்ற போகிறேன்னு தெரியல. 41 குடும்பத்துலேயும் 41 குடும்ப உறுப்பினராக நான் இந்த துக்கத்தை நான் பார்க்குறேன். இந்த இதுக்கு வேறு எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் என்ன மனதளவில் ஒவ்வொரு குடும்ப காலிலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அவர் சொல்லலை. அப்போ அது சொல்லாதான் நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. ஏன்னா தன்னை வந்து குற்றவாளியாக நான் சொல்லியே. நான் நேற்றுலேருந்தே என்ன சொல்கிறேன்னா, அந்த குடும்பங்களில் மன்னிப்பு கேட்கலன்ற பதிவு பண்ணுறேன் நான். இல்லை, மன்னிப்பு வந்து கேட்டால் தன்னுடைய அந்த ஒரு மன்னிப்பு, இதுதான் மன்னிப்பு. இன்னொரு மன்னிப்பு வந்து எப்படின்னா, என் தவறு என்னால் தான் நடந்துச்சுன்னு ஒத்துக்குது கிடையாது. இல்லை, அப்படி நம்மளுமே சொல்ல விரும்பல. அப்போ இப்படி தான் கேட்கணுன்றேன். இந்த மாதிரி நடந்த சம்பவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் காரணமாயிட்டேன். என்னை பார்க்க தான் நீங்கள் வந்து உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். சரிங்க சார். உங்களுடைய இழப்பு என்னால் தாங்கிக்க முடியாது. என் குடும்பத்தில் நடந்ததாக நான் பார்க்குறேன்.
உங்களுடைய ஒவ்வொரு 41 குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய இழப்பையும் என் இழப்பாக பார்த்து உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட நானும் ஏதோ ஒரு காரணன்ற முறையில் உங்கள் கால் பணிந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். உங்கள் கூட நான் இருப்பேன். இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் என் குடும்பத்தில் ஒருத்தனா நீங்கள் உங்கள் பிரச்சனையை நான் அணுகலான்னா முடிஞ்சிடும் கதை. முதல்வருக்கு சவால். ஏய் எப்படி சவால் விடலாம், நீ யார் நீ இப்படின்னு திமுககாரங்க கேட்கலாம், தப்பே கிடையாது. திமுக கட்சியினரே கேட்கலாம், தப்பு கிடையாது. இந்த தோழமை கட்சி பத்திரிகையாளர் போர்வையில் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு டிபேட்லேயும் அதுலேயும் ஏன் கேட்கக்கூடாதா? சவால் விடக்கூடாதா? கட்சி நடத்துகிறேங்க, நான் ஏங்க இறங்கிட்டு போனோம் சார், நீங்கள் நடவடிக்கை எடுங்க சார், என் மேலே எடுங்க சார், எங்கள் தொண்டர்களை தொல்லை பண்ணாங்க சார்னா அவனோட ஒரு கனெக்ட் ஆகிடுவார். அதெல்லாம் ஒரு தலைவனுக்குரிய வேலை. அதான் அவர் சொல்கிறாரு. அதை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? அதை சொல்லக்கூடாதுன்றத திமுக சொல்லலாம். ஏன்னா அவர்கள் அந்த இவங்க அடிக்கிற இடத்துல இருக்காங்க, அதனால் சொல்லலாம். தோழமை கட்சிகளும் அவங்களும் இவங்களும் இந்த குரல் பார்த்தா நான் ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது 4H பேண்டு பிரகாரம் பார்த்தா இது வந்து பாஜகவுடைய குரலாக தெரியுதுன்னா என்ன இது டீகோட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் தப்புங்க. விஜய் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவருடைய கௌரவத்தை அவரும் காப்பாற்றிக்கணும். எங்கே விமர்சனம் வைக்கணுமோ அதை தான் விமர்சனம் வைக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நீ கட்சிக்கே பொதுச் செயலாளர் அனுபவம் இல்லை, யாருக்கும் அனுபவம் இல்லை, இந்த அனுபவத்துடைய இல்லாத ஒரு அன்ஃபிட்டான பொலிட்டிஷியன் தான் சொல்கிறாங்கல்ல. ஆமாம் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அதை நீங்கள் இருக்கிறீங்களா? ஆமாம், நான் தான் சொல்கிறேனுங்க. அன்ஃபிட்டான பொலிட்டிஷியன் ஏன் பாலிடிக்ஸ் மாற்றிக்கலாமே. ஜெயலலிதா வந்த புதுசில் அன்ஃபிட்டாக தான் இருந்தாங்க. 91 96ல் எதை சொன்னாலும் நம்பினாங்க. இல்லாட்டி ஒரு வளர்ந்த அவ்வளோ பெரிய ஆளை போய் வளர்ப்பு மகனை எடுத்துக்கின்னு கல்யாணம் நடத்துவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. அதை போய் ஒரு அரசு நிகழ்ச்சி மாதிரி டிஜிபிலாம் கூட நடத்திக்கிட்டு தான் பண்ணுவாங்களா? அப்போ எப்படி இருந்தாங்க சொல்லுங்கள். மகாமகத்தில் போய் உட்காருவாங்களா? இன்னும் எத்தனை இது நிறைய பண்ணாங்க. இவங்க போகிற இடத்துக்குலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டு போட்டுருவாங்க. செக் போஸ்ட் வச்சாங்க தெரியுமா? சென்னையில் எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட்டு. உங்கள் யாருக்குமே தெரியாது. நாங்களாம் இப்போ மாட்டிட்டு முடிச்சிருக்கோம். சென்னையுடைய எல்லா சாலை சந்திப்புகளையும் செக் போஸ்ட்டு. ஆர்கே சாலையில் பல இடங்களில் செக் போஸ்ட்டு. இப்போ இவங்க வீட்டிலேருந்து கிளம்ப போகிறாங்கன்னா ஜெமினிலேருந்து இந்த இது இருக்குல்ல, ஆமாம், நம்ம அமெரிக்க தூதரகம், ஆமாம், அந்த ஆர்கே சாலையில் நுழையிற இடத்துல செக் போஸ்ட்டு. எல்லா வண்டியும் இங்கே நிறுத்திடுவாங்க. இங்கே நிறுத்தினா மவுண்ட் ரோடில் ஆரம்பித்து இந்த சைடு காலையில் 9 மணிக்கு டிராஃபிக் நின்றோம். அதிகாரிகளை நான் திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் கொஞ்சம் ஆடினா அதிகாரி கூட ஆடுவோம், உங்களை சீக்கிரமாக முட்டு சேர்ந்து கூட்டு போவோம். அது அப்போ அவங்களுக்கு தெரியல, அன்ஃபிட். அந்த சைடும் அதே மாதிரி அந்த டிடிகே ரோடில் ஒரு செக் போஸ்ட்டு, கோபாலபுரத்துலேருந்து வர்ற இடத்துல செக் போஸ்ட்டு, எல்லா இடமும் ஸ்தம்பிச்சிடும். இவங்க மொல்லமாக கிளம்பி இவங்க என்னன்னா, இவங்க நான் கிளம்புற நேரத்துக்கு போடுனா இவன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போடுவோம். அது எந்த நேரம்? ஸ்கூலுக்கு போகிற நேரம், மற்ற நேரம். வெறுப்பு வருமா வராதா? இந்த வேலையை தான் அதிகாரிங்க பண்ணுவான். கடைசியில் கொண்டு போய் முட்டு சந்தை நிறுத்தினாங்க. 96ல் ஜெயலலிதாவுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கலைஞர் கொடுத்தாரு. என்ன பண்ணாருன்னா 28 நாள் தூக்கி உள்ள வச்சார், ஜெயிலில் தூக்கி வச்சார். ஜெயலலிதா பயப்படல. வந்தவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் இருங்க, ரெடி ஆகிட்டு வந்துடுவா, பர்மிஷன் கேட்குறாங்க. 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. ஓகே மேடம், டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு டீ வர வச்சுட்டு அவங்க போய் ரெடி ஆகிட்டு வந்து போகிறாங்க. ரிமாண்டு 28 நாள் இருந்தாங்க. 96ல் தோத்தாங்க தெரியுமா? எவன்லாம் கூட இருந்தானோ முக்கிய ரைட் ஹேண்டாக இருந்தது ராஜகண்ணப்பன், வருவாய்த்துறை அமைச்சர். பயங்கர செல்லப்புள்ள மாதிரி. அவர் ஆடின ஆட்டம்லாம் வேற லெவல். அதனால கட்சிக்கு எவ்வளோ கெட்ட பேர் வந்தானா, அது மாதிரி பலர் இருந்தாங்க. இல்லை ராஜகண்ணப்பன் கூட பலர் ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் கூட இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற செங்கோட்டையன் வந்து எல்லாமே கூட இருந்தாங்க. கரை வேட்டி கட்டவே 3 மாதம் பயந்தாங்க. அந்த அடிங்க பட்டு தோல்வி. ஊர் ஜனங்க எல்லாம் இன்றைக்கி விஜய் எப்படி பேசுகிறாங்க அவங்க அந்த மாதிரி. ஜெயலலிதாவுடைய நகை உள்ள கைது பண்ண பிறகு நகையை எடுத்து போட்டு இந்த ஒட்டியானம் போட்ட ட்ரெஸ்ஸு எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து சன் டிவிலெலாம் போட்டு அடித்து பெரிய அளவில் என்னமோ ஜெயலலிதா வீட்டில் மட்டும்தான் 10 செருப்பு 15 ஜோடி செருப்பு இருக்கிற மாதிரியும், மற்ற பணக்காரங்களாம் வேணாம் அடுத்த செருப்பு வாங்கினோமா இந்த செருப்பு யாருக்காக கொடுத்துருவோம், தேஞ்சதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னும். அது தேஞ்சினா எப்படி நம்ம பார்த்துருக்கீங்களா? ரப்பர் செருப்பு சில பேருக்கு இந்த கால் பாதம் தரையில் தேய்கிற அளவு ஓட்ட வரும். ஆமாம், அந்த அளவுக்கு மற்ற பணக்காரங்க அரசியல்வாதிகள் வீட்டிலலாம் இருக்கிற மாதிரியும், ஜெயலலிதா மட்டும் 10 15 ஜோடி வாங்கிட்டு மாதிரியும் நகை வந்து இவ்வளோ வச்சுக்கிறாங்க. மற்ற பணக்காரங்களாம் ஐயோ வேணாம், ஒரு வளையல் 2 வளையல் இதுதான், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரியும்
சேலைகள் மற்ற பணக்காரர் வீட்டிலலாம், அரசியல்வாதிகள் வீட்டிலலாம் அவங்க வீட்டு பீரோலலாம் ஒரே ஒரு பீரோ வச்சுருப்பாங்க, ஒரு 4 சேலை வச்சுருக்க மாதிரியும். ஜெயலலிதா மட்டும் அவ்வளோ சேலை. யாருங்க ஜெயலலிதா? அவங்க முன்ன பெரிய ஆக்டர்ல. அந்த காலத்துலேருந்து இருக்காங்க, அவங்க அம்மா காலத்துலேருந்து இருக்காங்க. இவ்வளோ பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா வெளியில் வந்து நகையே போட மாட்டேன்ட்டாங்க. நகை நான் போட மாட்டேன். அதற்கு பிறகு வேறு ஜெயலலிதாங்க. 2001 வந்த ஜெயலலிதா முதல் ஆர்டரு, நான் போகும்போது யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது, எதிர் ரோட்லேயே வரக்கூடாதுன்னு வாங்க, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. பல இடம் பேரிகேட் சென்ட்ரல் மீடியம்லாம் அப்போ கிடையாது. எதிர் ரோட்டில் நான் போகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் மேலே தான் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு பைலட் ஒன்று போவோம், அது போயிடும். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அவன்லாம் போனால் பிறகு மெயின் பைலட் கிளம்பும். அதுக்கப்புறம் ஜெயலலிதா லாஸ்ட் ஒரு 10 வருஷம் நல்ல குட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாறினாங்க. அது அனுபவத்தினால கிடைச்சிது. விஜய்க்கும் கிடைக்கும். கிடைக்காம போச்சுன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, கிடைக்கும். அப்போது இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை போட்டு அடிக்கிறதுன்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஒரு பத்திரிகையாளராக தான் பார்க்குறேன். இது பலர் தலைவர்களும் அனுபவிச்சிருக்காங்க. என்ன அனுபவம் கிடைச்சும் ஒன்றும் இல்லாமல் போய், தங்கத்தட்டில் கொடுத்ததே ஒன்றும் முடியாமல் போய், இன்றைக்கி 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எந்த வாரிசு இதை எதிர்த்து போனாரோ தான் பிள்ளையே வாரிசாக போட்டு உக்காந்துங்கன்னு உக்காந்துட்டு இருக்காரா இல்லையா? ஆமாம். எவ்வளோ பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே வந்தாலும் தைரியமாக எடுத்து நிற்காம, நீங்கள் சொல்லுங்கள் தலைவரை நான் பண்ணுறேன்னு திருமாவளவன் இருக்காரா இல்லையா? நீங்கள் அம்பேத்கர் வந்து எப்படி மதிப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் 2 கட்டுரை எழுதிருக்கீங்க, ரவிக்குமார் கட்டுரை எழுதியிருக்காரு. நீங்கள் அம்பேத்கரை பற்றி ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்கீங்க. புத்தகம் வெளியிடுறது ஒரு பத்திரிகை நிறுவனம், அதில் ஒரு கெஸ்ட்டு விஜய், நீங்கள் ஒரு கெஸ்ட்டு. போகிறதுல உங்களுக்கு தாங்க பிரச்சனை. அமெரிக்க அதிபரா அவர்? நான் இந்த இந்தியா பாகிஸ்தான் இதுலேயே கை கொடுக்க மாட்டேன். அதே நான் தப்பு தான் சார். ஸ்போர்ட்ஸுன்றது ஒற்றுமையை வளர்க்கறது. சண்டே அரசியல்வாதிகள் அவர்கள் போட்டுக்கிட்டோம், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அது இருக்கக்கூடாது. ஆனால் அதை ஒருத்தர் ஜெயிச்சோன்னே ஃபஸ்ட்டு மேட்ச் சொல்கிறாரு சூரியகுமார் யாதவ், பகல்காம் தாக்குதலுக்கு நான் வந்து இதை சமர்ப்பிக்கிறேன். தோத்துட்டேன்னு என்ன பண்ணுவேன்? அவன் திருப்பி சொல்லுவான்ல. ஆமாம், இது தேவையா? ஸ்போர்ட்ஸு பகை மேலே மறைக்கிறதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஒலிம்பிக்குடைய அடிப்படை என்னங்க அர்த்தம்? என்னங்க? உலக நாடுகள் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போவே அந்த மாதிரி இருக்குன்னா, இங்கே ஒரு புத்தகம் வெளியிடுறது விஜய் வராராம், இவர் போனால் என்ன? இவர் ஒத்துக்கொண்ட விழா மேலேருந்து சொல்கிறாங்க போகக்கூடாதுன்னு. போனாரா அவர்? முதல்ல ஒரு கதை சொன்னார், அப்புறம் சதி. இதன் மூலியமாக அரசியல் சதி. என்ன சதி நடக்கட்டும், நீ அங்கே போய் உன் நிலைப்பாட்டை பேசிட்டு வா, விஜய் அவர் நிலைப்பாட்டை பேசிட்டோம், என்ன கெட்டு போகுது? அது கொஞ்ச நாள் கழிச்சு இன்பதுரை, அதிமுக இன்பதுரை இதெல்லாம் கலந்துக்கிட்டீங்களா? அப்போ மட்டும் எப்படி கலந்துக்கிட்டீங்க? அங்கே அரசியல் நாகரிகமா? அவங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்கல்ல. ராஜ்நாத் சிங்கு, வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிடுறாங்க. ஏன் இந்தியா கூட்டணியில் யாருமே இல்லையா? அன்னைக்கு கேட்கணும்ல, நீங்கள் தைரியம் இருந்தாயோ என்ன விஜய்க்கு போகக்கூடாதுன்னா, நீ மட்டும் இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க, இது எப்படி சரியாக கேட்டிங்களா? ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் உங்களை விட்டு பேச விட்டாங்க. பார்ப்பனியர்கள், பார்ப்பன தலைவி எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னு பேச விட்டீங்க. அந்த பார்ப்பன தலைவி உங்களை எப்படி நடத்துனாங்க அது அவரே சொல்லியிருக்காரு. அன்றைக்கி அதை பெருசாக வைரல் ஆச்சு, அது பெரிய அசிங்கப்பட்டார். நான் இல்லைங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லணும், அப்புறம் பெல்ட்டி அடிச்சார். ஆனால் எஸ்வி சேகர் யார்? ஒரு பார்ப்பனர். இவர் மைத்ரேயன் யார்? அவரும் பார்ப்பனர். ஹண்டேவுடைய வீட்டுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்தார்ல சார். அதை விடுங்க, கட்சிகளை சேர்க்குறாங்களா 2 பேரை? எஸ்வி சேகர் சேர்க்குறாங்க, இவரை சேர்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? கொங்கு ஈஸ்வரன் யார்? ஒரு சாதி சங்க தலைவர். உங்கள் அந்த கட்சியில் கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆமாம், அது கரெக்டாக இருக்குதா? அப்போ ராமதாஸுக்கு ஒரு நியாயம், கொங்கு ஈஸ்வரன் ஒரு நியாயமா? முரண்கள் தெரியுதா? முரண்கள் அரசியலில் இருக்குங்க, ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸும் சிபிஎம்மும் கேரளாவில் எப்படி இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியுமா? முடியாது. இங்கே இருக்க மாதிரி அங்கேயும் இருக்க முடியாது. அப்போ ஏன் விஜய்கிட்ட மட்டும் அதை எதிர்பார்க்குறீங்க? இவர் பாஜகவை நோக்கி நகர்கிறார், நகரட்டும், அவன் இஷ்டம்யா. ஒன்று அடிக்கணும், ஒன்று காலி பண்ணணும், நகருவான். நீ இந்த அடி அடிச்சுன்னா அங்கே தான் போவான். போயிட்டு அவன் ஒரு காரணம் சொல்லுவான், அந்த மக்கள் ஏற்றுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுவாங்க கதை. சரி சார், அதுதான் அரசியல். நிறைவாக உங்களுக்கு கேட்க விரும்புகிறது, இப்போ இந்த உயிரிழப்புகள் எல்லாம் விஜய்க்கு தேர்தலில் அடி வாங்குமா? விஜய் எந்த வகையான அரசியல் பண்ணுறாரோ அது நடக்கும். அந்த மாதிரி ஆகணுன்றதுக்காக தான் இவர்கள் இறங்கி அடிக்கிறாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் உட்பட எல்லாமே இறங்கி அடிக்கிறாங்க. ஆனால் இது வந்து இன்னும் 6-8 மாதம் இருக்குது. இதில் பல காட்சிகள் மாறலாம். விஜயே இவர்கள் பண்ணுற கூத்தில் போட்டு நெருக்கி அரெஸ்ட்டு அது இதுன்னு தொல்லை கொடுக்குறதில்ல. அவங்க வாங்கப்பா என்னப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னா, விஜயே என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? திமுக வீழ்த்தணுங்க, இந்த ஆட்சி 5 வருஷம் மக்களுக்கு இல்லாததெல்லாம் பண்ணியிருக்குன்னு நின்று பேசுகிறாரு வச்சுக்கோங்க.
ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஈஸியாக ஸ்வீப் பண்ணுவாங்க. 3 பேர் சேர்ந்தாலும் ஸ்வீப் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் எடுபடுமா? நான் வந்தால் சதி நடந்துச்சிங்கன்னு ஒரு விஜய் கூட்டத்தில் சதி நடந்துச்சு, நான் வந்தால் விசாரணை கமிஷனை ஆட்சியில் வைப்போம், நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும், அவருக்கு ஆதரவாக தான் இருக்கும். இவர்கள் எப்படி விஜய் குற்றவாளின்னு முழு குற்றவாளின்னு கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி விஜய் சைட்லேயும் இது சதின்னு கொண்டு வருவாங்க. எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி, அந்த சைடு நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, மற்றவர்கள் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அரசுக்கும் இதில் பங்கு இருக்குது, காவல்துறையுடைய மெத்தனமாகவும் நாங்கள் பார்க்குறோம், விஜய் மட்டுமே குற்றவாளியாக்க முடியாது. இப்படி பல கருத்துக்கள் வரும்பொழுது எதுன்றதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. இன்னொன்று பாருங்கள், விஜய் இவர்கள் எந்த அளவுக்கு போனாலும் விஜய் மேலே ஒரு வெறுப்பை பெருசாக கொண்டு வர முடியல. அதனால தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி இறங்கி செந்தில் பாலாஜி வரைக்கும் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு. நேற்று அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, இன்றைக்கி செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா இந்த கருத்து ஏற்படுதுன்றதுனால தான் அவர் இறங்கி பேட்டி கொடுக்குறாரு. ஆம்புலன்ஸ் என்ன, இந்த உடற்கூறாய்வு உடனே எப்படி வந்தாங்க, இவ்வளோ டாக்டர் எப்படி வந்தாங்க, இதெல்லாம் இன்னும் என்ன பண்ணாலும் அதை இது பண்ண முடியல, அந்த கருத்து மக்களால் ஏற்கப்படுதுன்ற ஒரு இது வரும்பொழுது நீங்களும் ஒரு இது ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு அவர் இன்னும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆனாலும் இவர்கள் இந்த பொதுவான குற்றச்சாட்டு இருக்குல்ல, அவதூறு குற்றச்சாட்டு, அதை மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. செந்தில் இந்த ஆம்புலன்ஸ் உள்ள கழுத்து நெரிச்சாங்க, ஊசி போட்டாங்க, இந்த இதெல்லாம் பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பொதுவாக திமுகவுடைய இதுவும் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க. ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்து நன்றி சார்.